Hello guys, so welcome back to ICT. Today videos la enna paakirukom sonna two dimensional array eppadi java la use பண்றேன்னு சொல்லி தான் பார்க்கறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ என்னோட YouTube சேனல் பார்க்கறீங்கன்னு சொன்னா வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல பக்கத்துல இருக்கிற வேற சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நான் போடுற NVQ லெவல் சம்பந்தப்பட்ட எந்த வீடியோஸையும் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நேரடியா வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் எப்படின்னு சொன்னால் வந்து டூ டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி எப்படி வந்து ஜாவாவில் வந்து பிரிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஸோ இதை செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவரை வந்து சர்வ் பண்ணிக்கொள்கிறேன் என்ன பேர்லன்னு சொன்னால் ஜாவா அரே என்று சொல்லி டாட் ஜாவா எக்ஸ்டென்ஷனில் வந்து இவரை சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து பார்த்தோம்னா guys வந்து மெயின் ஃபங்க்ஷன் அதாவது மெயின் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் கிளாஸுக்குள்ளே வந்து இப்போ நம்ம அடுத்தது வந்து செய்ய வேண்டிய விஷயம் வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அவரை வந்து பப்ளிக் ஸ்டேட்டிக் void மெயின் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ட்ரிங் ஆர்கியூமெண்ட் ஸோ ARGS ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குரிய பாடி வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா டூ டைமென்ஷனல் அரேக்கான வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இன்டிஜர் வேரியபிள். ஸோ இவர் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அரே நம்பர் என்று சொல்லி ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அவங்களுக்குரிய டூ டைமென்ஷனல் அரேண்டபடியாக வந்து 2 மெமரி லொக்கேஷன் வந்து நம்ம கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்குரிய அரேக்குரிய வேல்யூஸை வந்து எப்படி போகிறேன்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ டூ டைமென்ஷனல் அரேனுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை வந்து செப்பரேட் ரோவாக தான் போட வேண்டியிருக்கும். இப்போ இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் மெயின் அரே போடுறதுக்குரிய லொக்கேஷன். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது வேல்யூஸ் வந்து போடணும்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு ப்ராக்கெட் ஆரம்பித்து அதுக்குள்ளே உதாரணத்துக்கு 2, 3, 4 இப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூஸ் போடுறேன். அண்ட் அடுத்த ரோ இதை வந்து ஒவ்வொரு ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 7, 8, 9 இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் 2 ரோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரோ ஒன்றுக்குள்ளே வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த டூ டைமென்ஷனல் அரே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் இந்த டூ டைமென்ஷனல் அரேக்குரிய 2 டிஃபரன்ஸ் லொக்கேஷன் கட்டாயம் டூ டைமென்ஷனல் அரே வந்து படிக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் நம்மளுக்கு சிங்கிள் டைமென்ஷனல் அரே வந்து அது சம்மந்தப்பட்ட ஐடியா இருக்கணும். ஆல்ரெடி இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இதில் வந்து டூ டைமென்ஷனல் அரேக்குரிய மெமரி லொக்கேஷன் போட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்குரிய மெயின் அரேக்குரிய ரோல்ஸ் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா கைஸ் வந்து இதில் வந்து முதலாவது லொக்கேஷன் வந்து ஒவ்வொரு ரோ இதை வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு ரோ. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இது வந்து மெயின் ப்ராக்கெட் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா இது ஒரு ரோ அண்ட் இது ஒரு ரோ. உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஒரு டேப்பை கொடுத்து நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரும் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு டிஃபரெண்ட் ரோ இது ஒரு ரோ இது ஒரு ரோ. அண்ட் 2வது மெமரி லொக்கேஷன் என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸையும் வந்து ஒவ்வொரு கொலம்ஸ் மாதிரி நினச்சிக்கொள்ளுங்க. இது ஒரு ரோன்றது வந்து முதலாவது மெமரி லொக்கேஷன் அண்ட் இது வந்து அடுத்த ரோ அதுக்குரிய மெமரி லொக்கேஷன் அண்ட் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தோம்னா 2, 3, 4ன்றது வந்து 2வது மெமரி லொக்கேஷனுக்குரிய வேல்யூஸ். ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வந்து லூப் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நெஸ்டட் லூப். ஸோ நெஸ்டட் லூப் இருந்தால் தான் வந்து இதை சிங்கிளாக வந்து பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் 4 int ஐன்னு சொல்லி ஒரு வேரியபிள். ஸோ அவருக்குரிய வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன் 0 ஏன்னு சொன்னால் எப்போயுமே அரே வேரியபிள் வந்து 0 மெமரி லொக்கேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நான் அவரை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்டு 2 ரோன்றபடியாக வந்து ரொம்ப முக்கியம் காய்ஸ் வந்து இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் I சிறிது 2ன்றது வந்து ரோக்குரியது அண்ட் I ++. இது வந்து பார்த்தோம்னு சொன்னால்
இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் நெஸ்டட் லூப் யூஸ் பண்ண அப்புறம் ஸோ இது வந்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே அவுட்டர் லூப், அதாவது நம்மளுக்குரிய ரோவை பிரிண்ட் பண்ணுறதுக்கான அவுட்டர் லூப் தான் வந்து இப்போ நான் போட்டிருக்கிறது. ஸோ அந்த லூப்புக்கு உள்ளுக்குள்ளே அடுத்த லூப் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஜே ஈக்குவல் ஃபஸ்ட்டுக்கு வேரியபிள் இன்ட் ஜே ஈக்குவல் 0 அண்டு ஜே சிறிது 3. ஏனென்று சொன்னால் நம்மளுக்கு 10 ரோ இருக்கிறபடியாக வந்து அவருக்கு 10 போட்டிருக்கேன். பட் அதுக்குள்ளே இருக்கிற கொலம் வேல்யூஸ் வந்து 3 இருக்கிறபடியாக வந்து அவரை வந்து 3 சொல்லி போட்டிருக்கேன். ஓகே, ஜே ப்ளஸ் ப்ளஸ். இப்போ வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அவருக்குரிய பொடியை போட்டுக்கொள்ளலாம். இது வந்து பேசிக் ரூல்ஸ். ஸோ அடுத்தது வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் பிரிண்ட் பண்ணலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஸோ இதில் என்ன செய்யப்படுன்னு சொன்னால் நம்மளுக்குரிய அரே வேரியபிள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அரே நம்பர்ன்றது வந்து அரே நம்பர். ஸோ அரேக்குரிய மெமரி லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் வந்து யார் இருக்காருன்னு சொன்னால் நம்மளுக்கு ஐ என்று சொன்னான். அப்போ ரோ வந்து ஐன்றது வந்து பார்த்தோம்னு சொன்னால் 2, அதாவது 10 ரோ இருக்கிறபடியாக 10. ஸோ இதுக்குள்ளே வந்து ஐ வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்குரிய ரோ கொலம், ஸோ அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து 3 என்று சொல்லி கண்டிஷன் போட்டிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே வந்து யாருன்னு சொன்னால் ஜே என்ற வேரியபிளை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இவரை சர்வ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து சரியாக செய்திருக்கோம். ஸோ இவரை வந்து சர்வ் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் சரியாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதுக்குள்ளே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்ம சர்வ் பண்ண ஃபைல் இருக்குது ஜாவா அரேன்னு சொல்லி. ஸோ இதுக்குள்ளே வச்சு சிஎம்டி என்று சொல்லி என்டர் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து ஜாவா அரே டாட் ஜாவா. பார்த்த முடிச்சோம் நம்மளுக்கு கம்பைலேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல்ட் ஆகிட்டு. இப்போ அடுத்தது வந்து பிரிண்ட் பண்ணலாம் ஜாவா அரே. ஸோ அதில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் என்டர். ஸோ இதில் வந்து பார்த்த முடிச்சோம் நம்மளுக்கு சரியான ஆன்சர் வந்து பிரிண்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து பார்த்த முடிச்சோம் காய்ஸ் வந்து 2 3 4 and 7 8 9 போட்டிருக்காரு. ஸோ நெஸ்டட் லூப் வந்து சரியாகவே வேலை செய்யுது. ஒருவேளை நீங்கள் இன்னொரு ரோ வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? இன்னொரு ரோ. ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை அப்படியே காப்பி பண்ணி அடுத்த ஒரு கொமா போட்டு தான் உங்களுக்கு அடுத்த ரோவை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எத்தனை ரோ இருக்குது? 1 ரோ இருக்குது, 2 ரோ இருக்குது, 3 ரோ. பட் நம்ம சொல்லியிருக்கோம் வந்து மேலுக்கு இருக்கிறது வந்து ரோவை செக் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் செக் ரோ. இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் செக் காலம் பிரிண்ட் வேல்யூஸ். ஓகே, அண்ட் பிரிண்ட் வேல்யூஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வந்து இப்போ நம்மளுக்கு எத்தனை ரோ இருக்குது? இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இவரை வந்து 10 11 and 12 சொல்லி வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ரோவை செக் பண்ணுறதுக்குரியது. இப்போ நம்மளுக்கு எத்தனை ரோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 1 2 3. ஸோ இப்போ நான் என்ன சொன்னால் ரோவை வந்து இங்கே வந்து 3 சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு 3 ரோ இருக்குது. ஸோ 3 கண்டிஷன் வந்து போடணும். ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன், இதை கிளியர் பண்ணுறேன். சிஎல்எஸ் கம்பைல் பண்ணுறேன் பாருங்கள். ஜாவா அரே டாட் ஜாவா. ஓகே, கம்பைலேஷன் சக்ஸஸ் அண்ட் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 7 8 9 10 11 12. இப்போ வந்து பார்க்கலாம் guys வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, அப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இது கம்ப்ளீட் ஆகின பிறகு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு லூப் வந்து செக் பண்ணுவார். ஐரப்பெருமானம் 0. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ஐ வந்து 0 வந்து 3 விட சிறிதுன்னு சொல்லி பார்ப்பார். எஸ், 3 விட சிறிது. ஸோ கண்டிஷன் 2 சொன்னால் இங்கே பக்கம் போக மாட்டார். நிறைய பேர் வந்து பிள்ளைவர் வந்து இந்த கண்டிஷனை பார்த்த பிறகு உடைய இங்கே ஒன்றை கூட்டுவாங்க. ஒன்றை கூட்டக்கூடாது. கண்டிஷன் 2 சொன்னால்
கீழுக்கு என்ன சொல்லியிருக்கின்றது தான் பார்க்கணும். ஸோ கீழுக்கு வந்து ஜே ஈக்குவல் 0. அப்போ ஜேர பெருமானம் 0. 0 வந்து 3 விட சிறிதா? எஸ், 0 வந்து 3 விட சிறிது. அப்போ 3 விட சிறிதுண்டா என்ன செய்யணும்? கீழுக்கு போயிடணும். கீழுக்கு போய் system.print.lnல வந்து அரேயில் என்னத்தை பிரிண்ட் பண்ணணுமெண்டா ஐ. இப்போ ஆரம்பத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ஆரம்பத்தில் ஐர பெருமானம் வந்து பாருங்கள் 0. அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம்னு சொன்னால், இவரை வந்து நான் ரிமூவ் பண்ணி விடுறேன் கைஸ். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஜேர பெருமானம் வந்து இதில் வந்து ஐர பெருமானம் வந்து ஆரம்பத்தில் 0 அண்ட் இதில் வந்து ஜேர பெருமானம் ஈக்குவல் வந்து 0. ஸோ இப்போ 0 அண்ட் 0 வந்து 0 ரோவில் 0 கொலம்ன்றது வந்து யார்? இவர். ஸோ 10 பிரிண்ட் பண்ணுவார். 10 பிரிண்ட் பண்ண பிறகு ஜேயோட அதுக்கு பிறகு தான் ஜேயோட ஒன்றை கூட்டுவார். ஜேயோட ஒன்றை கூட்டினா ஜேர பெருமானம் 1 ஏற்கனவே 0. அப்போ அடுத்தது வந்து 1 திரும்ப செக் பண்ணுவார். 1 3 விட சிறிதா? 1 3 விட சிறிது. அப்போ கண்டிஷன் ட்ரூ என்று சொன்னால் திரும்ப system.out.printல வந்து பிரிண்ட் பண்ணுவார். திரும்பியும் ஐர பெருமானம் வந்து 0, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்டு ஜேர பெருமானம் இப்போ வந்து பார்த்தோம்னா ஜேர பெருமானம் 1 போய்த்து. ஜேர பெருமானம் 1 என்ன விளக்கம் என்று சொன்னால், ரோ வந்து 0 தான் அப்படின்னு சொன்னால் முதலாவது ரோவில் மெமரி லொக்கேஷன் 2ன்றது யார்? இவர் வந்து 0 லொக்கேஷன், இவர் வந்து 1 லொக்கேஷன், இவர் வந்து 2 லொக்கேஷன். ஸோ 1 லொக்கேஷனில் யார் இருக்காருன்னு சொன்னால் 2. ஸோ 2 பிரிண்ட் பண்ணுவார். ஓகே, 2 பிரிண்ட் பண்ணுவார். ஸோ அடுத்தது வந்து திரும்ப ஜேயோட ஒன்றை கூட்டுவார். ஜேர பெருமானம் 2 ஏற்கனவே ஜேர பெருமானம் 1 ஒன்றோட ஒன்றை கூட்டினா 2. 2 வந்து 3 விட சிறிதான்னு சொல்லி பார்ப்பார். 2 3 விட சிறிது. ஸோ கண்டிஷன் ட்ரூ, திரும்ப போவார். ஸோ இப்போயும் மாற்றம் இல்லை. ஐர பெருமானம் 0 அண்ட் ஜேர பெருமானம் திரும்ப 2. 2ன்றது வந்து மெமரி லொக்கேஷன் 2. அப்போ இது வந்து 0, முதலாவது ரோன்றது வந்து 0 லொக்கேஷன் அண்ட் அதில் வந்து 2ன்றது வந்து 0 லொக்கேஷன், 1 லொக்கேஷன் அண்ட் 2 லொக்கேஷன்ன்றதில் யார் இருக்காருன்னு சொன்னால் 4. இப்போ 4ன்ற வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணுவார். அதுக்கு பிறகு ஜேயோட ஒன்றை கூட்டுவார். ஜேர பெருமானம் 3. ஏற்கனவே 2 இருக்குது, ஒன்றை கூட்டினா 3. 3 வந்து 3 விட பெரிதா? 3 வந்து 3 விட பெரிதில்லை. அப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. மேலுக்கு போவார். ஏற்கனவே இங்கே செக் பண்ணிட்டோம். ஸோ ஐயோட ஒன்றை கூட்டுவார். இப்போ ஐர பெருமானம் வித்தினாங்க. ஐர பெருமானம் ஏற்கனவே 0 தான் இருந்தது இப்போ வரைக்கும். இப்போ 0வோட ஒன்றை கூட்டினா 1. அப்போ திரும்ப 1 3 விட சிறிதா? 1 வந்து 3 விட சிறிது. அப்போ 1 வந்து 3 விட சிறிதுன்னு சொன்னால் கீழுக்கு வருவார். ஜேர பெருமானம் 0. 0 வந்து 3 விட சிறிதா? 3 விட சிறிது. சிறிதுன்னு சொன்னால் பிரிண்ட் பண்ணி சொல்லுவார். இப்போ ஐர பெருமானத்தை பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே ஐர பெருமானம் வந்து இங்கே 1 ஆயிட்டு. 1 ஆயிட்டு அண்டு இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஜேர பெருமானம் 0. அப்போ 0. இப்போ 1க்குள்ளே வந்து இவர் வந்து இந்த ரோவை பார்த்தோம்னு சொன்னால் 0 லொக்கேஷன் அண்டு இந்த ரோவை பார்த்தோம்னு சொன்னால் 1 லொக்கேஷன், இந்த ரோவை பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு 2 லொக்கேஷன். ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு சொன்னால் ஐர பெருமானம் வந்து 1 ஆகின பிறகு வந்து இப்போ 2வது மெமரி லொக்கேஷனில் இருக்கோம், 2வது ரோவில் இருக்கோம். 2வது ரோவில் 0 வேல்யூ ஜேர பெருமானம் 0. 0வில் யார் இருக்காருன்னு சொன்னால் 7. ஸோ 7 பிரிண்ட் பண்ணுவார். ஐர பெருமானம் 1, ஜேர பெருமானம் 0. ஸோ கைஸ் வந்து இப்படித்தான் வந்து கண்டினியூஸாக அப்படியே ஜேயை பிரிண்ட் பண்ணுவார். ஜேயை பிரிண்ட் பண்ணி முடிஞ்சு ஒரு வேளை கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற டைமில் திரும்ப மேலுக்கு போய் ஐயோட ஒன்றை கூட்டுவார். இப்போ ஐ ஆல்ரெடி வந்து 1 இருக்குது, திரும்ப ஒன்றை கூட்டின பிறகு 10. ஸோ இப்போ அடுத்த மெமரி ரோவுக்கு வருவார். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் வந்து ஜேயை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவார். பிரிண்ட் பண்ணி முடிய வந்து திரும்ப ஐயோட ஒன்றை கூட்டுவார். ஐயோட ஒன்றை கூட்டின பிறகு வந்து பார்த்தோம்னுச்சுன்னா ஐ வந்து 3 வந்து 3 விட பெருசா? 3 விட சிறிதா? இல்லை, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் என்றா
அவுட்டர் லூப் வந்து எக்ஸிட் ஆகி ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்கு பிறகு வந்து ரன் பண்ணுறதுக்கு எந்த கான்செப்ட்டுமே இல்லை. ஸோ இவ்வளவு தான் கைஸ் வந்து நெஸ்டட் லூப்பை யூஸ் பண்ணி நம்ம 2 டைமென்ஷனல் அரே வந்து பிரிண்ட் பண்ண இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களை விளைவித்துன்னு சொன்னால் எந்த பெரிய அரே கால்குலேஷன் வந்து நீங்கள் சிம்பிளாக செய்யலாம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிரயோஜனமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் NVQ 5 ப்ரோக்ராமிங்கில் வந்து கட்டாயம் இந்த கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நல்ல வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.